நாமெல்லாம் எத்தனையோ ரியாலிட்டி ஷோ பார்த்திருப்போம். இதோ இங்கேயும் ஒரு ரியாலிட்டி ஷோ நடக்க போகுதுங்க. பெரிய பெரிய சினிமா ஸ்டார் எல்லாம் வர்றாங்களாம். கவுண்டமணி சார் வர்றாங்க, செந்தில் சார் வர்றாங்க, தனுஷ் சார் வர்றாங்க, ஏன் நம்ம சிம்பு சார் கூட வராங்க. ஆனா பொண்ணுங்க இல்லாம தான் சிம்பு சார் வராங்க. நாடகம் நடத்தும் நண்பர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். நம்ம கத்தார் தமிழ் கம்யூனிட்டியில் இந்த வாரம் டான்ஸ் டு டான்ஸ்னு ஒரு வித்தியாசமான ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு நல்லா தெரிஞ்ச 2 விஐபிஸ் வந்து நம்ம முன்னாடி டான்ஸ் ஆட போகிறாங்க. அதுக்கு முன்னாடி 2 ஜட்ஜஸ் வர போகிறாங்க. அதில் முதல்ல வர போகிற ஜட்ஜஸ் நம்ம கவுண்டமணி சார். வணக்கம் கவுண்டமணி சார். எங்க டான்ஸ் டு டான்ஸ் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டோன்னே வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் தம்பி. என்ன துபாயில ஷேக் கூப்பிட்டாரு. நாளைக்கு அமெரிக்காவுக்கு வேற போக வேண்டி இருக்கு. பரவாயில்ல தம்பி, நீங்க கூப்பிட்டதுக்காக வந்திருக்கேன். சரி, ஓகே. கவுண்டமணி சார், நாங்கள் கூப்பிட்டோன்னே உங்கள் டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். அட என்னையா நீ சும்மா கவுண்டமணி உசுப்பேத்தி விடுற? அப்புறம் ஆடியன்ஸ் எல்லாம் கவுண்டமணி வாசி எதிர்பார்ப்பாங்கயா. சும்மா இரியா. சரி சார், நீங்கள் போய் உங்கள் பிளேஸில் உட்காருங்க சார். இதானா? நான் எத்தனையோ பஞ்சாயத்து போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்கு இது வரைக்கும் போனதில்ல. சரி, ஓகே. ஓகே, நம்ம அடுத்ததாக வர 2வது ஜட்ஜ் யாருன்னா, இவர் வந்து அடுத்தது யார் வருவா நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. வேற யாரு, நம்ம செந்தில் தான். செந்தில் சார் வாங்க சார். வணக்கம் சார். வணக்கம் செந்தில் சார். எங்க டான்ஸ் டு டான்ஸ் நிகழ்ச்சி கூப்பிட்டோன்னே வந்து ரொம்ப நன்றி சார். நன்றி. ஐயோ ராமா, இந்த கொசுத்தல தாங்க முடியலையே. எங்க போனாலும் பின்னாடியே வருதுடா. அண்ணே வணக்கம் அண்ணே. நீங்க எப்படின்னா நீங்க இங்க ஜட்ஜா? டேய் நாயே, உன்னையே ஜட்ஜா கூப்பிடும் போது என்ன கூப்பிட மாட்டாங்களா? நான் எல்லாம் துபாயில் இருக்கும் போதே அப்படி. இப்போ சொல்லவா வேணும்? சார், இது நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்லாம் இல்ல சார். உங்க சண்டை இதோட நிறுத்திக்கோங்க சார். டேய் ரப்பர் மண்டையா, அங்க நின்னு யார் அழகா இருக்கான்னு பார்த்தது போதும். ஊடிட்டு வந்து உட்கார்றா. அண்ணே, நம்ம ஊர்ல உள்ள ராக்கம்மா கண்ணம்மா முனியம்மா இங்க தானே உட்கார்ந்துருக்காங்க. டேய் புசு மண்டையா, எல்லாம் எங்களுக்கு தெரியும். வந்து உட்காரு சார். நீங்க போய் உட்காருங்க சார். அவர் வேற ஏதோ பேர் சொல்றதுக்கு முன்னாடி போய் உட்கார்ந்துருங்க சார், தயவு செய்து. நன்றிண்ணே, இதோ வந்துட்டேன். ஓகே, அடுத்ததா வரப்போற 2 விஐபிஸ் பத்தி சொல்லணும்னா, 2 பேருமே உள்ளுக்குள்ள நல்ல நண்பர்கள், ஆனா வெளியே எதிரிகள். ஒருத்தர் எப்பவுமே கொலவெறியோடு இருப்பாரு, இன்னொருத்தர் எப்பவுமே லூசு பண்ணே சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதுல முதல்ல வரப்போற விஐபி யாருன்னா, விஐபினா யாருங்க, நம்ம தனுஷ் தான். தனுஷ் சார். வணக்கம் தனுஷ் சார். எங்க டான்ஸ் டு டான்ஸ் நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டோன்னே ரொம்ப நன்றி சார். நன்றி. தனுஷ் சார், நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கணும்னு ரொம்ப நாளாக இருக்கேன் சார். கேட்கலாமா சார்? கண்டிப்பா கேட்கலாம் சார். நீங்கள் இவ்வளோ ஸ்லிம்மாக இருக்கீங்க, ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது காற்றெல்லாம் அதிகமாக இருந்தால் என்ன சார் பண்ணுவீங்க? கயிறு கட்டிக்க தான் சொல்கிறாங்க. ஆக்சுவலி நான் ஷூட்டிங் ஸ்பாட்டு போகிற முன்னால் நம்ம வானிலை அறிக்கை வாசிக்கிற ரமணன் கிட்ட ஃபோன் பண்ணி வெதர் கண்டிஷனை பற்றி கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போகிறேன். பட் இங்கே ஓப்பனாக பேசும்போது கஷ்டமாக இருக்குது. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களுக்காக தானே. ஓகே தனுஷ் சார், நம்ம ஆடியன்ஸ்க்காக 2 வார்த்தை நீங்கள் பேசலாமே. வணக்கம் கத்தார். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கத்தார் தமிழ் கம்யூனிட்டி மக்களுக்கும் நம்ம ஜட்ஜஸுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை நான் நல்ல முறையில் யூஸ் பண்ணி என் தனித்திறமையை காட்டி நடனமாடி உங்களை மகிழ்ப்பேன்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம். டேய் நீ ரொம்ப பேசாதடா. உனக்கு மாமா சொல்லி தான் இங்க வாய்ப்பே கொடுத்துருக்கு. கூட்டிட்டு போய் உட்கார்றா. நன்றி சார். இவ்வளவு டீசெண்டா உங்க கருத்தை வெளிப்படுத்தினதுக்கு நன்றி.
தேங்க்யூ. நான் எங்கே போய் உட்காரன்னு சொன்னீங்களா அங்கேயே போய் உட்காந்துக்கிறேன். நான் வேணா எழுந்திருக்கவா? இங்க வந்து உட்காரியா? போட அந்த முக்குல உங்க அண்ணன் செல்வராகவன் நண்டு வறுத்துட்டு இருப்பான், அவங்க கூட போய் உட்காரு. நன்றி சார், நன்றி. கூட்டா மட்டும் வந்து பெர்ஃபார்ம் பண்ணா போதும். ஓகே சார். உட்காரா. தேங்க்யூ சார். ஓகே, அடுத்தா வரப்போ ரெண்டாவது விஐபி யாருன்னா இவரை பத்தி நான் ஒரு ஹிண்ட் சொல்றேன், நீங்களே கண்டுபிடிங்க பார்ப்போம். இவர் கூட எப்பவுமே ஒரு பொண்ணுங்க இருந்துகிட்டே இருப்பாங்க, இல்லைன்னா இவர் பொண்ணுங்களை பத்தி பாடிக்கிட்டே இருப்பாரு. நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேற யாருங்க? நம்ம சிம்பு. Cause here we go, ladies, this one's for you. Let's leave us beneath with your breaker, Sita, Gita, oh, Lalita. No, you know I gotta get with ya. Come on, girls, can I kiss ya? Wanna be with ya, my Chandrika, wanna be with ya, yo. I miss ya, wanna hold you, girl, and make you mine. Wanna hold you, girl, baby, all the time. Mina, Mina, oh, Marina, girls, girls, you know I need ya. Come on, girls, give it up to me. Manmadan, that's who I be. ஏப்பா தனுஷ். சிம்பு சார் சூப்பர் சார், சூப்பர் சார். ஏப்பா தனுஷ். சார் சொல்லுங்க சார். இந்த பொழப்புக்கு. ஓகே சிம்பு சார், நாங்க கூப்பிட்ட உடனே எங்க டான்ஸ் நிகழ்ச்சிக்கு இமயமல்லன் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி நன்றி. வணக்கம் கத்தார். சிம்பு சார், நானும் உங்ககிட்ட ஒன்று கேட்கணுன்னு இருக்கேன் சார், கேட்கலாமா சார்? தாராளமா கேளுங்க. சிம்பு சார், உங்க ஆன்மீக வாழ்க்கையில இப்ப எப்படி சார் போயிட்டு இருக்கு? அதை பத்தி நம்ம மக்களுக்கு ஏதோ 2-3 கருத்து சொல்லுங்களேன் சார். ஆன்மீக வாழ்க்கையை பத்தி நான் என்னங்க சொல்ல முடியும் சார்? இப்ப இருக்க ட்ரெண்டுக்கு நீங்க சொன்னா சார் மக்களுக்கு ரீச் ஆகும், சொல்லுங்க சார். ஓகே, எதுவுமே வேணான்னு போறதும் தப்பு, எல்லாமே வேணும்னு அலைகிறதும் தப்பு. இந்த ரெண்டும் இல்லைன்னு புரியுறதாங்க வாழ்க்கை. மொத்தத்துல நாயே உன்னைக்கு கூப்பிட்டது தப்புடா. ஓகே சிம்பு நம்ம சார். ஒண்ணு கேட்டா நம்மள அசர் வைக்கிற மாதிரி பதில் சொல்றான்னு நினைப்பு. நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனாதான் புரியும். சில பேர் பதில் புரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. ஓகே சிம்பு சார், நீங்க வரும்போது நான் ஒன்று கவனிச்சேன். நீங்க வழக்கமா வரும்போது உங்க கூட ஒரு 4 பொண்ணுங்க இருப்பாங்க, பட் இன்னைக்கு என்ன தனியா வந்த மாதிரி இருக்கு. என்னாச்சு சார் உங்களுக்கு? தூரமா நின்னாலே பிரச்சனை, பக்கத்துல வந்தா இன்னும் பிரச்சனை. கரெக்ட் தான் சார். இந்த பிரச்சனை எல்லாம் வேணாண்டாங்க யாரையும் கூட்டு வரதில்ல. ஒன்னு கூப்பிட்டதே இங்க பிரச்சனைடா. ஓகே சிம்பு சார், நீங்க ஒரு நல்ல பாடகர்னு தெரியும், எங்களுக்காக 2 லைன் கண்டிப்பா பாடணும் சார். நீங்க பாடுறதுல எல்லாம் எனக்கு எதுவும் பிரச்சனை இல்லைங்க. ஆக்சுவலி எனக்கு பாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். பட் நான் பாடி யாராச்சும் கல்லெறிஞ்சிருவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏய் நாயே, நானே கல்லால அடி. பாடுறி நீ மூடுறி. ஓகே, அப்பான் ரிக்வெஸ்ட். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே, லூசு பையன் உன் மேலதான் லூசா சுத்துறான். சூப்பர் சார், சான்ஸே இல்ல, செம சார். ஐயோ ராமா ராமா, ஏன் என்ன இந்த மாதிரி கலிசட பசங்க எல்லாம் கூட்டு சேர வைக்கிற? ஓகே சிம்பு சார், நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க சார். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே, அடுத்ததான் நம்மளை வந்து ஆடி மகிழ்விக்க வருவது யாருன்னா விஐபி தனுஷ். தனுஷ் சார், சான்ஸே இல்லை, உங்க டான்ஸை பத்தி நான் சொல்லதுக்கு முடியாது.
நம்ம ஜட்ஜஸ்ட்டை இதை பத்தி கேட்கலாம் சார். கவுண்டமணி சார், உங்க கமெண்ட்ஸ். தம்பி நீங்க ரொம்ப அருமையா பண்றீங்க. தேங்க்யூ சார். ஸ்டெப் எல்லாம் ஏர்ல பறந்து பறந்து போடுறீங்க. நன்றி சார். இப்பெல்லாம் சொல்ல ஆசையா தான் இருக்கு, ஆனா எனக்கு பொய் சொல்ல வராது. சொல்லிட்டாலும். ஓகே, நம்ம அடுத்ததா நம்ம செந்தில் சார்ட்ட கேட்கலாம். செந்தில் சார், நீங்க உங்க கமெண்ட் சொல்லுங்க சார். அண்ணே நீங்க நடந்து வந்த நட ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூ சார். அந்த பரதநாட்டியம் சூப்பு பிடிக்கும், குச்சிப்புடியும் ரொம்ப ரொம்ப சூப்பர். குச்சிப்புடி சார், சூப்பர். தேங்க்யூ சார். மொத்தத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு அண்ணா. மொத்தத்திலேவா சார்? தேங்க்யூ சார். டேய் இது பரதநாட்டியம் குச்சிப்புடியுமாடா, உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. ஓகே தனு சார், நீங்க போய் உங்க இடத்துல உட்காருங்க சார். நன்றி. அடுத்தா நம்மளை ஆடி மகிழ்விக்க போறது யாருன்னா, பெண்கள்லாம் ரொம்ப நேரம் ஆவலுடன் எதிர்பார்த்துக்க வேற யாருங்க, நம்ம சிம்பு தாங்க. சிம்பு சார் வாங்க சார். உங்கள ஆட முடியாடா. சிம்பு சார் சூப்பர் சார். உங்களுக்கு டான்ஸ் யார் சார் சொல்லி தரணும்? உங்களை பத்தி சொல்ல வேணுமோ சார்? கவுண்டமணி சார், தேங்க்யூ. உங்க கமெண்ட்ஸ். எக்ஸலென்ட், மார்வெலஸ், வண்டர்ஃபுல். இதான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ சார். என் டான்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் வெங்காய போக்கடாவை சொன்னேன், சும்மா வாயில வச்சோன்னே முறுமுறுன்னு போகுதுமா. ஏப்பா ப்ரொடக்ஷன் எங்கம்மா வாங்குனீங்க? சார் அந்த வெங்காய பக்கடா நம்ம சர்ச் கேன்ல வாங்கினது தான் சார். அப்படியே எனக்கு ஒரு பார்சல். அண்ணனுக்கு ஒரு வெங்காய பக்கடா பார்சல் பண்ணுங்கப்பா. சார் சிம்பு டான்ஸ் ஆடி இருக்காரு சார், அதை பத்தி கமெண்ட். தம்பி நீங்க டான்ஸ் ஆடி முடிச்சிட்டீங்களா? நான் ஏதோ வார்ம் அப் பண்ணி இருந்தேன் நினைச்சேன். சார் நம்ம ஃபைனல் வந்துட்டோம். நம்ம சிம்பு தனுஷ் ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடி இருக்காங்க, அதை பத்தி நீங்க கமெண்ட்ஸ் தெளிவா சொல்லிருங்க சார். ஏப்பா சும்மா உட்காந்துருக்க, கமெண்ட் சொல்லு. சரி, நீங்க நடந்து வந்த நட ரொம்ப ரொம்ப அழகா இருந்துச்சு. தேங்க்யூங்க. நீங்க போட்டுறதுக்கு ஷர்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். இந்த ஷர்ட் சொல்றீங்களா? நயன்தாரா வாங்கி கொடுத்ததுங்க. இந்த கிளாஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளாஸ் சொல்றீங்களா? ஐயோ நம்ம பொண்ணு ஹன்சிகா வாங்கி கொடுத்ததுங்க. ஷூ ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சார். ஷூ சொல்றீங்களா? செல்லா குட்டி ஆண்ட்ரியா வாங்கி கொடுத்ததுங்க. மொத்தத்துல எல்லாமே நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ சார். ஆக முதல்ல எல்லாம் ஓசி தானா? சார் கவுண்டமணி சார், உங்க கமெண்ட்ஸ் இன்னும் வரவே இல்லை சார். ஆனா என்னையா நீங்க டான்ஸ் சொல்லிட்டு பெருகின தெரியா பெருக்கிட்டு இருக்கீங்க? அப்போ ஒழுங்கா டான்ஸர்களை என்னன்னு சொல்றது? முன்ன பின்ன ஏன் டான்ஸ பாத்திருக்கீங்களா? நீங்க ஆடின ஆட்டத்துல ஃப்ரண்ட் ரோல இருந்த எல்லாம் எழுந்து பின்னால போயிட்டாங்க சார். அப்போ பின்னாடி ரோல இருந்தவங்களாம் எங்க சார்? அவங்களால முடியாம போய் வெளியே போயிட்டாங்களே. ஓகே சார், நீங்க இப்போ ஸ்கோர் சொல்லி ஃபைனல் பண்ணிட வேண்டியதான் சார். தம்பிங்களா, நீங்க ரெண்டு பேரும் இப்படி தனித்தனியா கையையும் காலையும் ஆடிக்கிட்டு இருந்தீங்கன்னா எங்களால ஸ்கோர்லாம் எதுவும் சொல்ல முடியாது. நாளைக்கு ஒழுங்கா ரெண்டு பேரும் சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்து ஆடுங்க, அப்போ பார்க்கலாம். அட போங்க, நீங்களும் உங்க டான்ஸ் என்ன உட்கார்ந்துருக்க. சரியா சொன்னீங்கண்ணே. இது மட்டும் ஒழுங்கா சொல்றோம். சரியா சொன்னீங்க. ஓகே, நம்ம ஜட்ஜஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிம்பு தனுஷ் ரெண்டு பேருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சிம்பு தனுஷ் ரெண்டு பேரும் சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க. அப்பதான் நம்ம ஜட்ஜஸ் மார்க் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்று நாங்கள் உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். யார் பெற்ற மகனோ நீ, யார் பெற்ற மகனோ இந்த ஊர் கும்பிடும் குலசாமி இவன்.
என்ன கொடுமை சரவணன் சார் இது. அவனுங்க டிஆர்பி ரேட்டிங் ஏத்துறதுக்காக நம்ம மானத்தை வாங்கிட்டாங்களே சார். சிம்பு சார், காலையில 6:30 வரைக்கும் அலாரம் வச்சு அந்த அலாரம் அடிக்கிற முன்னால எழும்பி மாமா பாக்கெட்ல இருந்து 50-60 ஆட்டை போட்டுட்டு பைக் எடுத்துட்டு போனா பைக்கு பாதியில நிக்கும். அப்புறம் பெட்ரோல் போட போனா அவன் நம்மள அசிங்கமா பார்ப்பான். அதையும் தாண்டி பைக்கை எடுத்துட்டு டான்ஸ் கிளாஸுக்கு போனா அங்க நம்மளை விட ஸ்மார்ட்டா ஒருத்தன் நிப்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் சார். அதுக்கப்புறமா டான்ஸ் பிராக்டிஸ் பண்ணி 5-6 ஸ்டேஜ் ஏறி அவங்க கிட்ட 1008 கமெண்ட் கேட்டு இங்க ஏதோ நல்லவங்க கத்தார் தமிழ் கமிட்டில இருந்து கூப்பிட்டு வந்தா இவன் 1008 கமெண்ட் சொல்றான். இதை நான் எங்க போய் சொல்ல சார்? இது என் மாமனாருக்கு தெரிஞ்சா என்ன வீட்டுல ஏத்த மாட்டாரு. தனுஷ் சார், என்ன பிரிச்சு பேசுறீங்க? நம்ம மாமா சார். சார் அது நமக்குள்ள இருக்கட்டும் சார், ஆடியன்ஸ் வேண்டாம் சார். வெளியே போகடா மாமா பசங்களா. ஓகே ஓகே, ஒரே ஒரு வழி தான் இருக்கு. சொல்லுங்க. எனக்கு ஒரு நல்ல ஐடியா. நம்ம ஏன் கலா மாஸ்டர் கால் பண்ணக்கூடாது? செம்ம சார், சூப்பர் சார், பண்ணி பார்ப்போம் சார். ஜஸ்ட் அ செக். 2243. ஹலோ, கலா மாஸ்டர், நான் தான் சிம்பு பேசுறேன். ஆமா மாஸ்டர், டிஆர் பையன், அந்த சின்ன வயசுல கால் தூக்கி எல்லாம் டான்ஸ் சொல்லி கொடுத்தீங்களே. எக்ஸாக்ட்லி மாஸ்டர். ஆமா மாஸ்டர், நல்லா பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி என் கூட மிஸ் தனுஷும் இருக்காரு. 2 பேரும் கத்தார்ல வந்துட்டு டான்ஸ் டு டான்ஸ்னு ஒரு ப்ரோக்ராம்காக வந்தோம். என்ன அந்த கன்றாவி நீங்க லைவ்ல பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓ மை காட், எப்படி ஆடினாலும் கலாய்க்கிறாங்க மாஸ்டர். என்ன பண்ணனே தெரில. நீங்க சொல்லி கொடுத்த எல்லா ஸ்டெப்பையும் யூஸ் பண்ணிட்டோம். என்ன தனுஷ்? கரெக்ட். ஓ ஓகே ஓகே, செம மாஸ்டர். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர் ஐடியா ஒன்று சொல்லியிருக்காங்க. என்ன ஐடியா சார்? எல்லாருக்கும் தெரிஞ்ச பிரச்சனை வாங்க தனியா போவோம். செம்ம செம்ம ஐடியா சார், கண்டிப்பா நாளைக்கு அப்ளை பண்றோம் சார். சூப்பர் பண்றோம். வணக்கம். நேற்று நம்ம ஜட்ஜஸ் என்ன சொன்னாங்கன்னா, சிம்பு தனுஷ் 2 பேருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்களோட ஃபைனல் ஸ்கோர் சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு சிம்பு தனுஷ் 2 பேருமே சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது நம்ம ப்ரோக்ராமே தலைகீழாக மாற்ற போகுது. உங்களை மாதிரி நானும் ரொம்ப ஆவலுடன் எதிர்பார்த்துருக்கேன். ஸோ டான்ஸ் போயிடலாம். சிம்பு தனுஷ் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எண்ணுவதற்குள்ளே ஓடி போகும் காலம் திக்காதே. சுற்றி வரும் பூமி சுற்றிவிடும் முன்னே சூரியனை தொட்டு விடலாம். அதாலே தாம் தக்க தீம் தக்க தைய தக்க கூத்த. ஜெய் நீ இல்ல நான் இல்ல நான் ஒண்ணு மாத்த. செம சார், சான்ஸே இல்லை. யாருமே பார்க்காதது செம்மையாக பெர்ஃபார்ம் பண்ணீங்க. நம்ம இதை பற்றி ஜட்ஜஸ்ட்டு கேட்கலாம். கவுண்டமணி சார். முதல்ல எனக்கு ஒரு பாய்சன் சொல்லுடா. ஒண்ணு நான் அதை குடிச்சிட்டு செத்து போயிடுறேன், இல்லாட்டி அவங்கள குடிச்சிட்டு சாகடிச்சிடுறா. என்னடா இது கரடி கொக்குஸ் போற மாதிரி சத்தம்? வர நாய நீ தான் தூங்கிட்டு இருக்கியா? இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு, தூங்கிட்டு இருக்க. அண்ணே டான்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சானே? ஃபைனல்ஸே போட்டாங்கடா 2 வாட்டி. தம்பிங்களா, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. எனக்கு நிறைய வேலை இருக்குடா, ஆளை விடுங்கடா. சார், கடைசியா நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க? நாங்க ஆடினது உங்களுக்கு பிடிக்கலையா? அதுதான்டா முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேன். அப்ப நாங்க ஆடினது டான்ஸ் இல்லையா சார்? நீ ஆடினது வேற டான்ஸ்னு வேற சொல்லுவியா? சிம்பு சார், நம்ம அப்ப அந்த கலா மாஸ்டர் ஐடியாவை ப்ளே பண்ணி பார்ப்போம். சூப்பர் சார். ஓகே, உங்க முன்னாடி இந்த டான்ஸ் டு டான்ஸ் ஷோ முன்னாடியும் இந்த அழகான கத்தார் தமிழ் கத்தோலிக்க சங்கம் முன்னாடியும் டான்ஸ் ஆடி பார்த்தோம். அவங்களுக்கு எங்க பெர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பட் தெரியல. பிடிக்கலையாண்டா? பட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நல்லா தெரியுதுங்க. ஸோ நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம்னா, நீங்க ஆடுங்க ஜட்ஜஸ், நீங்க ஆடுங்க. உங்களை பார்த்து சின்ன பசங்க நான் கத்துக்கிறோம். ப்ளீஸ் கம் ஆன். நான் ஆடுனா ஹாலிவுட்டே அதிரும். பாக்குறியாடா? பாக்குறியாடா? பார்க்கத்தானடா போறோம்.
தம்பி ப்ரொடக்ஷனுக்கு வாப்பா. டேய் இதெல்லாம் ஒதுக்கி போடுங்கப்பா. அதெல்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுங்க. இப்போ நான் டான்ஸ் ஆடணும் அவ்வளோதானே? ஆனுங்க பார்க்கலாம். ஃபேஷன் ஷோ நடத்துகிறாங்களா, எல்லாம் கலத்துறாங்க. மச்சான் சிரிப்பு இல்ல, நாளை சிரிக்கடா. கண்டிப்பாக நாளைக்கு சிரிச்சிருங்க. ஸ்டெப் தம்பி உனக்கு ஸ்டெப் சொல்லி தரேன்பா. ஓகே சார், நான் ஆடுறேன் சார். ஃபர்ஸ்ட்ல டேய் என்னடா அவுட் ஆஃப் ஸ்கிரீன்ல நிக்கிற, உள்ள வாடா. சரி ஏதோ பெருசா பண்ண போறாங்க. தம்பி பார்க்க தானே போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படி இந்த ஓகே. ரெண்டாவது இந்த மக் எடுத்து தண்ணி இப்படி குவாரி எடுத்து சரியா? மைக் கொடுத்துருமா சார்? குளிக்க கூப்பிட்டீங்களா, தண்ணி குறை கூப்பிட்டீங்களா சார்? இங்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குளிச்சாம வந்திருப்பாங்க. மாடு சத்தா மனுஷத்தை நான் தோல்ல வச்சு மேல கட்டி அர்ற நாக்க முக்க மாடு சத்தா மனுஷத்தை நான் தோல்ல வச்சு மேல கட்டி டான்ஸ் ஆமா பாருங்க. டான்ஸ் ஆயிரு. என்ன சார் பண்றாங்க இவங்க? என்ன கொடுமை சரணம் சார் இது? சார் ஏதோ பிரிட்ஜ் கடையில பண்றாங்க நினைப்பு சார். கொடுமை தாங்க முடியல சார். பாட்டம் டேய் இந்த லட்சணம் டேய் வீட்ல பெரியவங்க யாராவது இருந்தா கூட்டி என்ன வந்து பண்றீங்க? இனிதான்டா கஷ்டமான ஸ்டெப்பை போட போறோம். எல்லாம் பார்த்தாங்க. நீங்க ஸ்டெப் போட்டதெல்லாம் போதும்டா. போங்கடா போங்கடா. ஜட்ஜா ஜட்ஜ்